பணம்ங்கிற கான்செப்ட் தான் மிகப்பெரிய கரப்ஷன் சொன்னேன். ஆனா பணம் இல்லாமல் நாம ஒருத்தருக்கு ஒருத்தரோட இன்டராக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தேவை பணம். அதே மாதிரி பவர் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம ஒரு சமச்சீரான அமைதியோட இருக்கிற சமூகத்தை உருவாக்கிக்க முடியாது. அதே மாதிரி அறிவு இல்லாமல் நம்முடைய எல்லா கடந்த கால கண்டுபிடிப்புகள் இது எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்று நம்மை மேம்படுத்தி கொண்டே செல்வதும் இயலாது. நில உரிமை இல்லாமல் நாடுகள் மேம்படுத்தப்பட்டு விரிவடைக்கப்பட்டு நம்முடைய சிவிலைசேஷனோட வளர்ச்சி நடக்காமல் போய்விடும். ஏன்னா பாப்புலேஷன் அதிகரிச்சுட்டே தான் போக போகுது. சோ இந்த நாலுமே வேணும். ஆனா இந்த நாலும் யாருடைய ஒரு அதிகார மையமாக மாறி இந்த நான்கும் ஒருவரிடம் குவிந்து அசுரத்தன்மையில் மக்களின் அழிவிற்கு உபயோகமாகிவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் மிக அழகாக இந்த நான்கையும் பிரித்து 4 வர்ணத்தையும் அருமையாக இன்டர் டிபெண்டா சமூக நீதியோடு இனிமையான சமூகமாக வாழ்வதற்காக நம் முன்னோர்கள் உருவாக்கிய கட்டமைப்பு தான் வர்ணாசிரம தர்மம். இன்னைக்கு வரைக்கும் இந்து தர்மத்தின் மாட்சிமையும் நீட்சிமையும் வர்ணாசிரம தர்மத்தை முறையாக கடைபிடித்த பொழுதெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது.